சாதாரணமானவர்கள் கூட சாதாரணமாக கூட யாருக்கு முன்னாடியும் ஆயுதம் தூக்க கூடாது என்று சொல்கிற மார்க்கம் இஸ்லாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யம்ஷீன அவ் லா யஷீரு அஹதுக்கும் இலா அஹீஹி பிஸ்ஸலாஹி ஃபைன்னஹு லா யத்ரி அஹதுக்கும் லஅல்ல ஷைத்தான் யன்ஸிஉ ஃபீ யதிஹி ஃபயக்உ ஃபீ ஹுஃப்ரத்தின் மினன் நார். விளையாட்டுக்கு கூட சகோதரனை பார்த்து அடுத்தவனை பார்த்து விளையாட்டுக்கு கூட ஆயுதத்தை தூக்கி விளையாட்டு காட்டாதீங்க. ஒரு கத்தி எடுத்து குத்திடுவேன் அப்படி சொல்லாதீங்க. அது கத்தி, அது உன் சகோதரனா உனக்கு உன் ஃப்ரெண்டா அதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது குத்திடுன்னு கூட சொல்லல. நீ விளையாட்டுக்கு தான் ஆயுதம் தூக்கி இருப்ப, நீ பயங்காட்டணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஆயுதத்தை எடுத்திருப்ப. ஆனா ஷைத்தான் உன்னுடைய கையில் இருந்து ஆயுதத்தை பிடுங்கி குத்துவான், நீ நரகத்துக்கு போயிடுவ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை, லஅல்ல ஷைத்தான் யன்ஸிஉ ஃபீ யதிஹி, அவன் உன் கையிலிருந்து ஆயுதத்தை பிடிங்கி நீ சுத்திக்கிட்டே இருப்ப. ஆனா எப்படி குத்துச்சுனே எனக்கு தெரியல, ஆனா குத்த வச்சிருவான். குத்துறதுனால நீ நரகவாதியா போயிடுவ. எனவே ஒரு சகோதரனுக்கு எதிராக சாதாரணமாக ஆயுதத்தை விளையாட்டுக்கு கூட தூக்க கூடாது. என்ன மார்க்கம் சொல்லுது? கூட பிறந்த அண்ணன் தம்பி தப்பு பண்றான், அவனை தண்டிக்கிற அதிகபட்ச உரிமை இந்த அண்ணனுக்கு தான் உண்டு. தன்னுடைய தம்பி தப்பு பண்றான், அவனை தண்டிக்கணும், அவனை நல்லவனா திருத்தணும், மாத்தணும், இந்த உரிமை இருக்கிற அண்ணன் இவன் என்ன செய்யணும்? அவனை 4 அடி அடிக்கணும், பெரும்பாலும் அடிக்கணும், இல்ல ஏதாவது பயமுறுத்த ஏதாவது ஒன்று செய்யணும். இப்படிப்பட்ட கடமை உள்ள அண்ணனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மன் அஷார அலா அஹீஹி பிஹதீதத்தின், தன்னுடைய சொந்த தம்பியை பார்த்து லஅனத்துல் மலாயிகா வ இன் கான அகாஹு லி அபீஹி வ உம்மிஹி, அவன் தன் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எதிராக இரும்பை தூக்குவது, ஆயுதத்தை தூக்கினால் லஅனத்துல் மலாயிகா, யாரு நல்லதுக்காக நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆயுதத்தை தூக்குறானோ அவனை மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். அவன் நல்லவன் கிடையாது, அவன் நல்லதுக்காக அந்த செயலை செய்யல. லஅனத்துல் மலாயிகா, ஏன்னா இது தெரியாமலாவது அவன் மேல பட்டுதான் அவனுடைய உயிரை போக்கிடும், அதனால செய்யக்கூடாது. செஞ்சா லஅனத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் அவனை சபிக்கிறார்கள். வயின்கான அகாஹு லி அபீஹி வலி உம்மிஹி, அவன் சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரியே என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முஃமின், ஒரு ஈமான் உள்ளவன், அவனுக்குண்டான அடையாளம் லா யஸாலுல் முஃமினு முஅன்னிகன் சாலிஹன் மாலம் யுசிப் தமன் ஹராமன். ஒரு நல்ல முஃமின், ஒரு சாலிகான முஃமின், ஒரு நல்லமல் செய்கிற முஃமின், அல்லாஹ் ரசூல் என்றே இருக்கக்கூடியவன், தொழக்கூடியவன், நோன்பு வைக்கக்கூடியவன், ஜகாத்து ஹஜ்ஜு இவைகளிலே இருக்கக்கூடியவன் நல்லவன். எதுவரை தெரியுமா? மாலம் யுசிப் தமன் ஹராமன், அவன் அநியாயமாக ஒரு கொலை செய்யாத வரை. அவன் அநியாயமாக ஒரு கொலை செய்து விட்டால் ஃபைதா அஸாப தமன் ஹராமன் பல்லஹ, அந்த சாலிகான அடியார்கள் என்கிற தொடரில் இருந்து அவன் தள்ளப்பட்டு விடுகிறார், அவன் தூராக்கப்பட்டு விடுகிறார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதிர்த்து வந்தவனா, நம்மளை சண்டைக்கு வந்தவனா, நம்மளை அடிக்க வந்தவனா, சம்பந்தம் இல்லாத அப்பாவிகளின் மீது ஆயுதம் தொடுப்பது அவன் நல்ல முஃமின் அல்ல என்பதற்குண்டான அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் ஆயுதம் தூக்கிட்டு என் மார்க்கத்துக்காக நான் சுட்டு கொண்டேன், மதத்துக்காக, என்னுடைய மார்க்கத்தை உயர்வுபடுத்துறதுக்காக நான் இத்தனை பேரை கொன்ன என்று சொன்னால் மார்க்கம் அவனை பார்த்து சொல்கிறது அவன் முஃமினே அல்ல. ஏன் இந்த அளவுக்கு? உண்மையிலேயே நம்மளை எதிர்த்து நிற்கிற படை, எதிரியாக ஆயுதம் ஏந்தி வந்திருக்கிற படை, ஆயுதத்தால் நம்மை தாக்க வந்திருக்கிற படை, நம்மை அவர்கள் நேரடியாக ஆயுதத்தால் தாக்குறாங்க. இப்ப கம்பல்சரி வேற வழியே இல்ல, நாம் தற்காப்புக்காக ஆயுதம் ஏந்த வேண்டிய கடமை வருகிறது, தேவைக்காக தான் ஆயுதம் ஏந்துறோம். அப்ப கூட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அப்ப கூட யார் உன்னை எதிர்த்து வந்து நிக்கிறானோ, எவன் ஆயுதம் ஏந்தி வந்து நிற்கிறானோ அவனுக்கு எதிராக மட்டும்தான் ஆயுதம் ஏந்த வேண்டுமே தவிர அவன் ஃபேமிலி, அவனுடைய ஒய்ஃபு, அவன் புள்ள, அவன் வீடு, அவன் ஊரு, இதன் மீதெல்லாம் தாக்குதல் தொடுக்க கூடாது.
அந்த ஊரில் உள்ள விளைநிலங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டா அவன் எப்படி வாழ்றான் பார்க்கலாம். எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க அரசாங்கம், எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யுது இல்ல. அவனுக்கு தண்ணி கொடுக்கலன்னா உடனே எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை என்ன, ஒருவன் எதிர்த்து நின்றால் அவனை வீழ்த்தணும், அவனுக்கு எதிராக நிக்கணும், தப்பு கிடையாது. அதை விட்டுட்டு அவன் கொண்டாடி புள்ள, அவன் ஊர்க்காரன், அவன் மதத்தை சார்ந்தவன், அவனுடைய வயல்வெளிகளை அழிப்பது, அவனுடைய வீட்டை இடிப்பது. இப்ப கூட